ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் ஏஐயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஐ நம்மளோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸை பற்றி அதுக்கிட்ட போய் கேளுங்களேன். அதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியலனாலும் அதை பற்றி கேட்டிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும். நம்ம ஈஸியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ நடக்கிற போரை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஏஐ கிட்ட தெரிஞ்சுப்பீங்க. பட் அதனால் முக்கியமான பிரச்சனைகள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் டெய்லி ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ ஏஐ பற்றி தான். ஃபஸ்ட் திங், ஓகேங்களா? ஏஐ உலகத்தில் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது புது இண்டஸ்ட்ரீஸ் ஏஐயால் க்ரியேட் பண்ணப்படுது. அப்படியே பட்டுக்கிட்டு இருந்தாலும் எதனால் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லியுமே அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா, அதை எப்போ நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான். இங்கே சில பேர் அந்த ஏஐயை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, சில பேர் பார்ட்னராக பார்க்குறாங்க, தன்னுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுற இடமா பார்க்குறாங்க. தனக்கு ஒரு சோகம் நடக்குது, தனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை போயிட்டு டேரெக்டான சொல்யூஷன், ரியல் சொல்யூஷனை தேடாமல் ஏஐயில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்து பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சாலுமே கூட அது எப்படி ரியல் பர்சனை விட்டுட்டு நம்ம ஏஐகிட்ட கேட்குறோம். ஸோ இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய பேர் மந்த்லி பணம் பே பண்ணி கூட ஏஐ கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? மந்த்லி பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஏன்னா இது ஒரு புது இண்டஸ்ட்ரி. நீங்கள் எல்லாம் உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிடும், இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு துணி வேணும், ஒரு டிஷர்ட், இந்த ஹூடி வேணும் அப்படின்னா ஹூடி எவ்வளோ பேர் ஆசைப்பட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஹூடி வெரைட்டிஸ் வரும், கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் ஏஐயும் அதே தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஏஐ கிட்ட கேட்டுட்ருக்கோமோ அது வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இப்போது ஏஐ எப்படி க்ரோ ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இது என்ன, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. இது ஏஐக்கு தெரிஞ்சால் என்ன, தெரியாமல் போனால் என்ன நீங்கள் கேட்கலாம். பட் அதையும் தாண்டி உங்கள் பிஹேவியரை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனலைஸ் பண்ணி உங்களோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னைத்தானே மாற்றிக்கும். அதுதான் இங்கே பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸும் அதுக்கிட்ட தெரியும். உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கும், உங்களோட வாய்ஸ் மெசேஜ், மெயிலு, நீங்கள் எப்படி பேசுவீங்க, நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க, உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுன்றது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக அதுக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லும், நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ணுவீங்கன்றத அதுக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அப்போது அங்கே நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறீங்க அதோடைய ஆன்சருக்கு. அது கரெக்டாக இருந்தாலுமே தப்பாக இருந்தாலுமே சரி, ஓகே. இங்கே தான் அந்த ப்ராப்ளம் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைங்க வருது. அது என்ன கொஸ்டின்னா, உண்மையிலே ஏஐ வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா மட்டும் இருக்குதா, அந்த லோன்லினஸை க்ரியேட் பண்ணுதா, இல்லைனா வந்து உண்மையான பர்சன், ரியல் ஹியூமனை வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்ற கொஸ்டின் நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? இதே மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் வந்து ஏஐயோட கமிட் ஆகிட்டேன், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய ஒரு உண்மையான பார்ட்னரை தேடுறதை ஏஐ கிட்ட தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடியும் அது சாட்டிஸ்ஃபைடும் ஆகுறாங்கன்றது நிறைய பேருக்கு இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து நான் ஏஐ கூட கமிட் ஆகிட்டேன், நான் ஏஐ தான் என்னோடய பார்ட்னர், அப்படி அவங்களுக்கு அந்த பார்ட்னருக்கு மந்த்லி பே பண்ணுவாங்க. ஒரு ரியல் பார்ட்னர் மாதிரி ஏஐயை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ என்ன வேணாலும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென்டார் வேணுமா, ஏஐ மென்டார் பண்ணும் உங்களை. ஒரு சிஇஓ எப்படி பிஹேவ் பண்ணணும், சிஇஓஸ்க்கு ஏஐ தேவையா, ஏஐ தேவைப்படுது, சிஇஓஸ்க்கும் தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லீடர்ஸ், ஒரு மார்க்கெட் லீடர்ஸ், நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் வேணும், உங்களை ரொம்பவே சேடாக இருக்கீங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் வேணும், எனக்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு ஸ்பீக் வேணும், எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வேணும்னா அது பண்ணுது. ஸோ இப்படி எல்லாமே பண்ணும்போது நான் எதுக்கு ரியல் பர்சன்ட்ட போகிறோம், என் கைக்கிட்டே இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏஐக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம், இங்கே ஒரு பிக் கன்சர்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வருதுன்னா ஏஐ வந்து ரொம்ப கைண்டாக இருக்கும், உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாது, நீங்கள் சொல்ல வரதை காது கொடுத்து கேட்கும். இதுதானே இப்போ ஒரு ரியல் பர்சனுக்கு இருக்க பிரச்சனை என்ன, யாராவது ஒன்று போய் சொன்னாங்க அப்படின்னா உடனே ஒருத்தங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கப்படாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் 2 ஆர்கியூமெண்ட்டை முன்னாடி வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைங்களா? இதுதான் ரியல் பர்சன் பண்ணுறது. பட் ஆனால் ஏஐ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும் ஃபஸ்ட்டு. அது உங்களை திட்டாது, ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாது, உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணாது. பட் இப்போ என்ன பண்ணுதுன்னா,
உங்களுக்கு உண்மையிலே ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு போய் அதுகிட்ட சொன்னீங்கன்னா, அது உங்கள்கிட்ட ஆர்கியூவும் பண்ணும். உங்கள்ட்ட சண்டை போடணும்னா, அது சண்டையும் போடும். ஸோ ரியல் பெர்சன் ஒரு ஃபிசிக்கல் டச் மட்டும் இல்ல. பட் அத தவிர மத்த எல்லாமே ஏஐயால இப்ப பண்ண முடியுது. இது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. ஓகேங்களா? இங்க சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ரியல் வேர்ல்டுக்கு இந்த மாரியான ரெகுலரா ஏஐ கிட்ட ரொம்ப கமிட்டடா இருக்கவங்க, ரெகுலரா ஏஐ கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறவங்க, அவங்களால வந்து கன்டினியூஸா வந்து ரியல் வேர்ல்டுல இல்லாம தனிமைப்பட்டு இருக்க முடியாது. தனக்கான ஒரு கொஸ்டின் வரும்போதும், தனக்கான தேவை வரும்போது மட்டும் தான். ஏன்னா, ஏஐ உங்களுக்கு சம்பளம் தராது. ஏஐ உங்களுக்கு மத்த லைஃப எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்காது. ஸோ, அதுக்காக ரியல் வேர்ல்டுக்கு அந்த ஒரு பெர்சன் வந்து தான் ஆகணும். இனியும் ஒண்ணு. 1 வாரம் கடந்து போலாம், 1 மாசம் கடந்து போலாம். அதுக்கப்புறம் ரியல் பெர்சன அவங்க மீட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, ரியல் பெர்சன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் டீல் பண்ணுவான். அது யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அம்மாவா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அப்பா, தாத்தா, தங்கச்சி யாருகிட்ட போய் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி பாருங்களேன். ஒண்ணு பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏஐ அப்படி சொல்லாது. ஆனா இவங்க எல்லாரும் ஏஐ கிட்ட எல்லாம் புடிச்சுட்டே பழகிட்டாங்க. இவங்களுடைய ஐடியாஸ் ஒண்ணு தப்பான ஐடியாஸ் வச்சாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் கிடையாது. "தண்ணி குடிக்கிறது நல்லது தானே" அப்படின்னு நீங்க ஏஐ கிட்ட போய் கேளுங்களேன். ஆமா, தண்ணி குடிக்கிறது நல்லது. இது வந்து உன்ன ஹைட்ரேஷனா வச்சுக்கும். இது வந்து உன் லைஃப் ஸ்பேன வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு இது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணும். உன்னுடைய ஸ்கின் டோன மெயின்டெயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி. தண்ணி குடிக்கிறது தப்பு தானேன்னு போய் ஏஐட்ட கேளுங்களேன். ஆமா, தண்ணி குடிக்கிறது தப்பு தான். அதிகமா தண்ணி குடிச்சா இந்த மாரி கிட்னி ப்ராப்ளம் வரும். தண்ணீல இந்த மாரி பாக்டீரியாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, நமக்கு தெரியும். ஆனா ஒரு பெர்சனா தெரியும். இதோடைய ஐடியா என்ன? தண்ணி குடிக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஆனா ஏஐட்ட போய் நீங்க கரெக்ட்டா சொன்னாலும் உங்களுக்கு ஆதரிக்கும். தப்பா சொன்னாலும் உங்கள ஆதரிக்கும். ஸோ, ஏஐயால இப்போ வரைக்கும் 22% தான் லைஃப் டெசிஷன கரெக்ட்டா எடுக்க முடியும்னு ஒரு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஓகேங்களா? 22%க்கு மேல அது தப்பா மட்டும் தான் சொல்லும். 22% மட்டும் தான் அது கரெக்ட்டா சொல்ல முடியும். பட் ஆனா எப்போ நெறைய மக்கள் வந்து ஏஐ மேல அடிக்ஷனா இருக்காங்களோ, அவங்க ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது ரொம்பவே ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க, கஷ்டமும் படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, தான் தப்புன்றதே தெரியல. ஏன்னா இங்க எல்லாருக்குமே எல்லா பெர்சன் நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பாருங்களேன். நீங்க சொல்றதுக்கு ஓகேன்ற ஆன்சர் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு எஸ்ன்னு மட்டும் தான் சொல்லணும். அவங்களுக்கு ஏதாவது அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அந்த நோ புடிக்காது. ஆர்கியூமென்ட் பிடிக்காது. நீ அவங்க என்ன சொன்னாலுமே, ஒண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு கடந்து போக பார்க்கணும். இல்லன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த வேலைய பார்க்கணும். இது மட்டும் தான் ரியல் வேர்ல்டுல இருக்கவங்களுடைய ப்ராப்ளம். ஆனா ஏஐ இதெல்லாம் பண்றது கிடையாது. நீங்க எது சொன்னாலும் உங்களுக்கு அடாப்ட் ஆகி அதோடைய ஆன்ஸர் உங்களுக்கு குடுக்கும். ஸோ அந்த டைம்ல பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? தன்ன தானே ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. தான் தான் கரெக்ட்டு. தான் தப்புன்னே தெரியல அப்டின்னா, ரியல் வேர்ல்டுக்கு வரும்போது தான் தப்புன்னு சொல்லும்போது மக்களால ஏத்துக்க முடியல. அந்த பெர்சனால, "அது எப்படி நான் தப்பா இருக்க முடியும்? நான் கரெக்ட்டு தானே" அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் ஏஐயால எவ்ளோ பெரிய டெக்னாலஜிஸ் வந்தாலும், பல வேலைவாய்ப்புகள் போனாலும், பல 1000 வேலைகள் வந்தாலும், இந்த மாரியான ஒரு பிராக்டிகலான ப்ராப்ளம்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ எந்த அளவுக்கு வைக்கணுமோ அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. ஸோ அதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் கரெக்ட்டான எக்ஸாம்பிள் இதுவா தான் இருக்கும். ஸோ ஏஐ யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா எதுக்காக யூஸ் பண்றேன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பெர்சனலான ஒரு ஒரு ஃபீலிங்ஸையோ, பெர்சனலான ஒரு ப்ராப்ளத்தையோ அதுகிட்ட போய் சொல்யூஷன் எதிர்பார்க்கறது, கேட்கறதும் ரொம்பவே தப்புன்னு நான் பெர்சனலா நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோல இதுதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பண்ணிட்டேன். ஸோ இதுல ஏதாச்சும் நீங்க மாற்றங்கள் வேணும், வீடியோஸ்ல சேஞ்சஸ் வேணும் அப்டின்னா என்ன வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.